விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, கம்மி பிரைஸ்ல. தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் காவலர்கள் சேர்க்கப்பட்ட பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்பதை சட்டமாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்தான் தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக பெண்களும் காவலர் ஆகலாம் என்பதை உருவாக்கி காக்கி பேண்ட் சட்டை அணிய வைத்து பெண்கள் கையில் துப்பாக்கியையும் ஏங்க வைத்தவர். ஆக அந்த துப்பாக்கி ஏந்த வைத்தது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் 35,329 பெண் காவல் ஆளுநர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்றால் இதற்கான விதையை விதைத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை நினைத்து பார்ப்பதை விட என்னுடைய கடமையாக நான் கருதி கொண்டிருந்தாலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெண் காவலர்களின் கடமையாகவும் நான் கருதுகிறேன். 50வது பொன்விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டை காத்துக் கொண்டிருக்கும் காவல் அரண்கள் நீங்கள். கோடிக்கணக்கான மக்களின் உயிரும் உடைமையும் உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொன்னால், முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கான பாதுகாப்பு படையிலும் பெண் காவலர்கள் இருக்காங்க. முதலமைச்சர் செல்லும் பாதையில் பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் நிறுத்தப்படுவது வழக்கம். நான் வேணாம்னு சொன்னாலும் பாதுகாப்பு அதிகாரிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு நான் முதலமைச்சர் முறையில முதலமைச்சர் ஆனதும் ஒரு வேண்டுகோளை வச்சேன். பெண் காவலர்களை ரொம்ப நேரம் வெயில நிக்க வைக்க வேண்டாம்னு நான் கேட்டுக்கிட்டேன். அதனை ஏற்று பெண் காவலர்கள் சாலைகளில் இருபுறமும் நிற்க வைப்பது தவிர்க்கப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெண் காவலர்கள் மீது எனக்குள்ள ஒரு உணர்வுபூர்வமான அக்கறையான வெளிப்பாடு. பெண் காவலர்களுக்கான சீருடைகளை திருத்தம் செய்யணும்னு கோரிக்கை வைத்த போது சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பொன்னம்மாள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சு. அவர்களது பரிந்துரைப்படி உடை தேர்வு செய்யப்படும் என்று தாயுள்ளத்தோடு முடிவெடுத்தார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். மக்களை காக்கும் உங்களை நாங்கள் எப்போதும் காப்போம் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் இவை. 1967ஆம் ஆண்டு கழக ஆட்சி முதலாக மலர்வதற்கு முன்பே காவலர்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். உதயசூரியன் என்ற நாடகத்தை எழுதி அதில் தலைவர் கலைஞர் அவர்களே நடித்தார்கள். அந்த நாடகத்தில் போலீஸ்காரருடைய நிலைமையை சுட்டி காட்டக்கூடிய வகையில் ஒரு பாடல் அது கலைஞரே எழுதினார். அந்த பாட்டுக்காகவே அந்த காலத்தில் அந்த நாடகம் தடை செய்யப்பட்டது. இதை மனதில் வைத்திருந்த கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் காவலர்களுக்காக தனியாக ஆணையம் அமைத்து ஊதியங்களை உயர்த்தினார். அந்த காலத்தில் காவலர்கள் அனைவரும் அரைக்கால் சட்டை தான் போட்டிருப்பாங்க. அதனை பேண்டாக ஆக்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1973ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெண் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர்களை காவல் பணியில் சேர்க்க வேண்டும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை, அதாவது அரசாணை எண்
2382 நாள் 5/9/1973 ஆண்டு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அதை வெளியிட்டார்கள். அதன் விளைவாக ஓர் உதவி ஆய்வாளர் மற்றும் 21 பெண் காவலர்கள் 27/12/1973 அன்று பணியில சேர்க்கப்பட்டார்கள். சேத்துப்பட்டு சேவாசதன் பள்ளியிலே ஓராண்டு அடிப்படை பயிற்சி வழங்கப்பட்டது. சிறப்பான பயிற்சி முடித்த நிலையில 1/11/1974 அன்று ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் அப்போதைய ஐஜி மதிப்பிற்குரிய FV அருள் அவர்களது தலைமையில பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மகளிர் காவல் ஆணையரும் சென்னை மாநகரத்திலேயே பணியில் அமர்த்தப்பட்டார். திமுக ஆட்சியில் பெண்கள் காவலர்கள் தொடங்கி எஸ்பி, டிஐஜி, ஐஜி, காவல்துறை கூடுதல் இயக்குனர், காவல்துறை இயக்குனர் மற்றும் படைத்தலைவர் என எல்லா நிலைகளிலும் தமிழ்நாடு காவல்துறையில் இன்று 35,329 பெண் காவல் ஆளுநர்கள் பணியாற்றி வருகின்றனர். தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்த ஒரு சகாப்தத்தின் 50ஆம் ஆண்டினுடைய பொன் விழாவில் அவரது மகனான நான் முதலமைச்சராக வந்து கலந்து கொள்வது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பெருமையாக, பெரும் பேராக நான் கருதுகிறேன். இந்த பொன்விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறையினுடைய தலைவர் சைலேந்திரபாபு அவர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன். நேரம் காலம், வெயில் மழை, இரவு பகல் பாராமல் ஊருக்காக உழைக்கக்கூடிய காவலர்களை பாராட்டுவதற்கான விழா இது. பெண்களுக்கான விழா இது. பெண் காவலர் திட்டத்தை உருவாக்கியதன் பொன் விழா வருதுன்னு சொன்னப்போ இதை மிக பெரிய விழாவாக நடத்த வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். காரணம், பெண்களுடைய தியாகத்தை மதிக்கணும் என்பதற்காகத்தான் அதை சொன்னேன். ஆண் காவலர்கள் பெண் காவலர்கள் பிரிச்சு பார்ப்பதற்காக ஆண் காவலர்கள் தயவு செஞ்சு நினைச்சிடக்கூடாது. காவல் பணியோடு சேர்த்து குடும்ப பணிகளையும் செய்தாக வேண்டிய நெருக்கடி பெண் காவலர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திட வேண்டும். அதனால்தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டையும் நாட்டையும் சேர்த்து பாதுகாக்கிறார்கள் நம்முடைய பெண் காவலர்கள். அதனால்தான் அவர்களை மனந்திறந்து பாராட்ட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆண் காவலர்களுக்கு ஒரு சல்யூட்னா பெண் காவலர்களுக்கு 2 சல்யூட். அதனால்தான் எல்லா நிலையிலும் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு முழு மரியாதை தர வேண்டும் என்று நான் எல்லோரையும் கேட்டுக்கிறேன். பெண் காவலர், பெண் உதவி ஆய்வாளர், பெண் IPS அதிகாரி என காவல் பணியில் சேர்ந்த நிலையில் தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்தும் நேரடி நியமன DSP பதவியில் மட்டும் எந்த ஒரு பெண்ணும் பணியில் சேர இயலாத சூழல் இருந்து வந்தது. இந்நிலையில் 1989 கழக ஆட்சி அமைந்தப்போ இத்தகைய குரூப் 1 தேர்வு உயர் பதவிகளை பெண்கள் அடைய வேண்டும் என்பதற்காகவே அரசு பணியில் 30 விழுக்காட்ட இடஒதுக்கீட்டை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அமுல்படுத்தினார். இதன் விளைவாக குரூப் 1 தேர்வில் பணியில் சேர்ந்த பெண் அதிகாரிகள் பலர் இன்றைக்கு கூடுதல் காவல்துறை இயக்குநராகவும் காவல்துறை தலைவர்களாகவும் காவல் துணைத் தலைவர்களாகவும் காவல் கண்காணிப்பாளர்களாகவும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்களாகவும் காவல் துணை கண்காணிப்பாளர்களாகவும் பணிபுரிந்து வருகிறார் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் இன்றைக்கு காவல்துறை அனைத்து பிரிவுகளிலுமே, அதாவது சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு,
ரயில்வே துறை, சிபிசிஐடி, போக்குவரத்து, உளவுத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, சிறப்பு காவல் படை, இணைய குற்றப்பிரிவு, கமாண்டோ படை, ஏன் முதலமைச்சர் பாதுகாப்பு படை என அனைத்து பிரிவுகளிலுமே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் உள்ள 1356 ஆய்வாளர் பணியிடங்கள்ல 503 காவல் ஆய்வாளர்கள் பெண்கள் தான். அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புல 37 விழுக்காடு பெண் காவல் ஆய்வாளர்கள் திறம்பட நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் பணியாற்றி வருகிறார்கள். காவல் பணிகளில் நிலைய எழுத்துனர், சிசிடிஎன்எஸ் பணி, கணினி பிரிவு, நீதிமன்ற அலுவல், காப்பு பணி, காணாமல் போனவர்களை இணைய உதவியோடு கண்டறியும் பணி போன்றவற்றில் அளப்பரிய பங்களிப்பின பெண் காவலர்கள் செய்து வருகிறார்கள். இந்த ஆண்டு பணியில் சேர்ந்த 21 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களில் 17 பேர் பெண்கள் என்றால் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நம்மால் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். காவல்துறையில் பெண்களுக்கு பல முதன்மையான திட்டங்களை தந்ததும் கழக அரசுதான். 160 ஆண்டு கால பெருமைமிகு சென்னை மாநகர காவல் ஆணையரகத்தில் முதல் பெண் காவல் ஆணையரை நியமிச்சதும், முதல் பெண் காவல்துறை தலைமை இயக்குநரை படைத்தலைவரை பணியமர்த்து அழகு பார்த்ததும் நம்முடைய கழக அரசுதான். தற்போது கழக அரசு அமைந்தவுடன் கொரோனா தொற்று காலத்தில் காலமான காவலர்கள் உட்பட பணியின் போது உயர்த்துறக்கூடிய காவலர்களின் வாரிசுகளுக்கு அரசு வேலை அளிக்கும் விதமாக காவல் நிலைய வரவேற்பாளர் பணியிடங்களை உருவாக்கி 1025 நபர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். அதில் 501 பணியிடங்கள் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க, இளஞ்சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கையாள அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்பது அனைத்து காவல் உட்கோட்டங்களிலும் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 41 உட்கோட்டங்கள்ல இத்தகைய மகளிர் காவல் நிலையங்கள் இல்லாத நிலையில 2021ஆம் ஆண்டு நமது அரசு அமைந்தவுடன் 20 புதிய மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. பெண்கள் நலன்காக்கும் விதமாக இந்த ஆண்டு கோயம்பேடு, கோட்டூர்புரம், புழல் உட்பட 19 இடங்கள்ல புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைப்பதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஐநா அவை மகளிர் தினத்தை உலக அளவில் புதுமைகளும் தொழில்நுட்பமும் பாலின சமத்துவத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும். டிஜிட்டல் இன்னோவேஷன் ஆன் டெக்னாலஜி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ற தலைப்பில் கொண்டாடப்படுகிறது. இந்த இலக்கை நாம் எப்போதும் எட்டிவிட்டோம். நமது காவல்துறையை பொறுத்தவரையில் இணைய தொழில்நுட்பத்தை 70 விழுக்காடு பெண்கள் தான் செயல்படுத்துறாங்க. காவல் தொழில்நுட்ப பிரிவில் 140 பெண் உதவி ஆய்வாளர்கள் பணிபுரிகிறார்கள். விரல் ரேகை பிரிவில் புதிய தொழில்நுட்பமான நஃபிஸ் மற்றும் ஃபேக்ட் 7 எனும் புதிய தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் விதமாக விரல் ரேகை பிரிவில் 72 பெண் அதிகாரிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த வரிசையில் இந்த பொன்விழா கொண்டாடும் நாளில் பெண் காவலர்களுக்கு நவரத்னம் 9 வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்புகளை தற்போது வெளியிடுவதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். 1, பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் இருந்து கொண்டு கடினமான காவல் பணியும் செய்து வருவதால் அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ரோல் கால் எனப்படும் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல்
காலை 7 மணி என்பதற்கு பதிலாக 8 மணி என்று மாற்றி அமைக்கப்படும். சென்னை நம்பர் 2 சென்னை மற்றும் மதுரை ஆகிய பெருநகரங்களில் பெண் காவலர்கள் தங்கு விடுதிகள் விரைவில் அமைக்கப்படும். 3 அனைத்து காவல் நிலையங்களிலும் பெண் காவலருக்கென கழிவறை வசதியோடு தனி ஓய்வறை கட்டித்தரப்படும். 4 பெண் காவலர்கள் காவல் நிலையங்களில் பணிக்கு வரும்போது தங்களது குழந்தைகளை தனியாக விட்டுவிட்டு வரக்கூடிய சூழலை உணர்ந்து சில மாவட்டங்களில் காவல் குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டுச்சு. அதை முழு அளவில் மேம்படுத்தி செயல்படுத்தும் விதமாக விரைவில் தேவையான அனைத்து இடங்களிலும் காவல் குழந்தைகள் காப்பகம் அமைக்கப்படும். 5 பெண் காவல் ஆளுநர்களின் திறமையை முழுமையாக அங்கீகரிக்கும் விதமாக பெண்களை முதன்முறையாக காவல் பணியில் ஈடுபடுத்திய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவாக அவருடைய பெயரில் கலைஞர் காவல் பணி விருதும் கோப்பையும் ஆண்டுதோறும் வழங்கப்படும். 6 ஆண் காவலர்களுடன் போட்டியிட்டு வெற்றி பெறும் இன்றைய சூழ்நிலையில் பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாகவும் பல பொறுப்புகளை ஆற்ற வேண்டியிருப்பதால் அவர்களது குடும்ப சூழலுக்கேற்ப விடுப்பு பணியிட மாறுதல் வழங்குமாறு காவல் உயர் அலுவலர்களுக்கு உரிய உத்தரவுகள் வழங்கப்படும். 7 பெண் காவலர்களுக்கு துப்பாக்கி சுடும் போட்டி தனியாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு விருதுகளும் பரிசுகளும் வழங்கப்படும். அதேபோல் தேசிய பெண் காவலர்களுக்கு இடையேயான துப்பாக்கி சுடுதல் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்திட ஏற்பாடு செய்யப்படும். 8 பெண் காவல் ஆளுநர்களின் தேவைகள், பிரச்சனைகள், செயல்திறன் பற்றி கலந்து ஆலோசனை செய்யும் விதமாக காவல்துறையில் பெண்கள் எனும் தேசிய மாநாடு ஆண்டுதோறும் தமிழ்நாட்டில் நடத்தப்படும். 9 பெண் காவல் ஆளுநர்கள் தங்கள் பணிமுறையை மேலும் செம்மைப்படுத்திக் கொள்ளும் விதமாக குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளும் விதமாக டிஜிபி அலுவலகத்தில் பணி வழிகாட்டும் ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் உங்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும்னு நம்புகிறேன். உங்களுடைய கரவொலியின் மூலமாக அதை நான் உணர்கிறேன். சட்டம்தான் உங்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்கும். அந்த சட்டத்தை நிலைநாட்ட உங்களது திறமையும் வீரமும் கருணையும் பயன்படட்டும். தமிழ்நாடு காவல்துறையின் செயல்பாடுகள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கான தேவையான பங்களிப்பையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இதன் மூலம் அமைதியான தமிழ்நாடு உருவாக உங்களது பணி உதவி செய்து வருகிறது. குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு பெண் காவலர்கள் பெரும் பங்கை ஆற்ற வேண்டும் என்று கேட்டு பொன்விழா கொண்டாடும் அனைத்து பெண் காவலர்களுக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. பெண் காவலர்கள் காவல்துறையில் உள்ள அனைத்து பிரிவுகளிலும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதேபோல பெண் காவலர்களின் நலனுக்காக 9 அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். விவிக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி, கம்மி பிரைஸ்ல.